ஹாய் மிஸ்டர் ரோஷன். ஹாய். ஆக்சுவலாக பொல்யூஷனை பற்றி உங்களுடைய கருத்து. ஆக்சுவலி இன்றைக்குள்ள காலகட்டத்தில் பொல்யூஷன் ரொம்ப எக்ஸசிவாக இருக்குது. அதோட கண்ட்ரோல் மெஷர்ஸு, கம்பேரிசன்ஸும் சொல்லுங்கள். See, first of all, thank you for the question. பொல்யூஷன் இப்போ ரொம்ப டிஸ்கஸ் பண்ண விஷயமா இருக்குது. பொல்யூஷன் மெயின்லி 3 டைப் ஆஃப் பொல்யூஷன் நம்ம மெயின்லி பார்த்தா தெரியும். சாயில் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன். இந்த சாயில் பொல்யூஷன் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ஃபேக்ட்ரியில எல்லாம் வேஸ்ட், ஆயில் வேஸ்டேஜ் எல்லாம் போட்டு, அப்புறம் நம்மள வீட்டில் ஆயில் எல்லாம் போட்டு, அப்புறம் பிளாஸ்டிக் மெயின் வில்லன் தான் இது. பிளாஸ்டிக் இருந்தால மண்ணு கூட சோயிலிൻ്റെ ஃபில்ட்ரேஷன் ப்ராப்பர்ட்டி போயிடும், வெள்ளம் தண்ணி நிற்காது சோயில். பிளாஸ்டிக் தெரியும் இல்லை, 400 இயர்ஸ் இருக்குது மைக்ரோ பாக்டீரியா அதில் ஆக்ட் பண்ணி அதை டிசால்வ் பண்ணதுக்கு 400 இயர்ஸ். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்னா, பிளாஸ்டிக்கு ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணால், ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணால், ரீயூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் இப்போ ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ட்ரெஸ் இல்லையா, பழைய ட்ரெஸ் இருந்தால் அது ஸ்டிச் பண்ணி கவர் மாதிரி யூஸ் பண்ணலாம், பேப்பர் பேக் யூஸ் பண்ணலாம், நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போது അതിനെ പറ്റി சொல்லும்போது, இப்போ சைனா இருக்குல்ல, சைனா என்ன செய்யணும்னா, அவരുടെ கண்ட்ரியில் இருக்கிற நேஷனல் வேஸ்ட்டு அவள் எல்லாம் ஒன் டைம் யூஸ் அது பிளாஸ்டிக்